ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ் விஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோட புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வேறு லெவலில் பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு டெல்லியில் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். எஸ், நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கேன். தமிழ்நாட்டில் எங்கே இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்களே, நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மச்சானோட ஊருக்கு வந்திருக்கேன். எங்கள் மச்சானோட ஊர் வந்து எது தெரியுமா? நம்ம தலைவர் ஜிபி முத்து செத்த பயலே அவருடைய ஊர், அதாவது உடங்குடிக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மச்சான் வீட்டில் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ண போகிறேன் என்னோடய ஃபேமிலி கூட. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பில் தான் டெல்லியில் வந்து பொங்கல் வச்சு பொங்கலை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் என் ஃபேமிலியோட இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ கைஸ், இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க. பாப்போ, இது எந்த ஒரு ட்ரெஸ்ஸு? ஏய் பாப்பு, ஹாய் சொல்லு, ஹாய். ஓ, டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு. என்ன நடக்குது இங்க? இங்க சுட்டி கண்ணம்மா ரெடி ஆகுறாங்க. வாவ் பாப்பு, வாவ். இவளுக்கு தான்ப்பா ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. Hey. இது எஜ்ஜில் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான். கொலை வரட்டுமா? இரு. யார் போடுங்க? ஏதாச்சும் பேசுறீங்களா? யாராச்சும்? கண்ணு தானே எரியுது, வாய் எரியல உனக்கு. அது பொங்கிடுச்சு. இது எப்போ பொங்கன்னு தெரியலையே. திருநறைக்கால
வெரி குட். வரப்போகுது. DJ Love Rajesh. கொலவருங்கப்பா. சூப்பர். பொங்கலோ பொங்கல். என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? விளையாடு ஓடாத. இவா ஒருத்தி பார்த்த உடனே ஓடிடுறா. வா. சுட்டிக்கணமா இங்க வா. ஓய் பாப்பு, காது கேக்குதா உனக்கு? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு. அவ வீட்டுக்கிட்ட இருந்து கூப்பிடுறா, இவ அவளை தேடி ஓடிட்டா பாரு. கைஸ், நான் வந்து உங்ககிட்ட இன்ட்ரோவில் கேட்கவே மறந்துட்டேன். சரி, வேஷ்டி சட்டை எனக்கு எப்படி இருக்குது? வேஷ்டி சட்டையில் நான் நல்லா இருக்கேனா? ஆக்சுவலி எங்கள் அம்மா, அப்பா, தங்கச்சி, மச்சான், வேறு ஊரில் உள்ள ஒரு சில மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தம்பி உனக்கு வேஷ்டி சட்டை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து அப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே ஷையாக ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் அவங்க உண்மையை சொன்னதுனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், உண்மையாகவே நான் வேஷ்டி சட்டையில் நல்லா இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் நீங்களும் நினைப்பீங்க, என்னடா உனக்கு வேறு பேக்ரவுண்டே கிடைக்கலையா, எங்கே நின்று பேசிகிட்ருக்க அப்படின்னு. பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, இப்போ டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் குளிராக இருக்குது கைஸ். அங்கே வந்து டெம்பரேச்சர் 3 டிகிரி வரை போயிருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஜனவரியிலேயே இந்த மாதிரி வெயில் அடிக்குது இங்கே. நீங்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் எனக்கு கட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று மார்னிங் தான் எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தேன். ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிலைமை இப்படி இருக்குது. என்னால் நார்மலாக நின்று பேச முடியல. அதனால தான் அப்படி மரத்துக்கு கீழே இப்படி ஒரு ஒதுக்குப்புறமாக வந்து நின்று பேசிகிட்ருக்கேன். அண்டு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் மார்னிங் வந்து சேர்ந்தேன். அண்ட் எங்கள் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா அவள் நார்மலி சென்னையில் தான் இருக்கா. ஸோ எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த டைமில் தான் அவள் வந்து இங்கே வருவாள். ஸோ எங்கள் மச்சானும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இல்லை முந்தா நேற்று ஈவினிங்கே அவர் வந்துட்டார். எனக்கு ஒரு நாள் முன்னாடி வந்துட்டார். வந்து வீடை வந்து ஒயிட் வாஷ்லாம் பண்ணார். தென் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் தான் நாங்கள் எல்லாருமே ஷாப்பிங்க்கு போனோம்.
ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ட்ராவல் பண்ணதுனாலையும் அண்ட் வீட்டில் ஒர்க் இருந்ததுனாலையும் வந்து ரொம்பவே டயர்டாக இருந்தோம். அண்ட் நேற்று நைட்டு ஒரு 11:30 மணி போல் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தோம் வீட்டுக்கு. ஸோ தங்கச்சி வந்து நைட்லேருந்தே சரியாக தூங்கலை. நைட்டு முழுக்க அவளுக்கு வேலை. ஏன்னா ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தப்படுத்திகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அவள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவள் கோலம் போடும்போது அதை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் நாங்கள் ஷூட் பண்ணது. ஸோ யாருமே சரியாக தூங்காததுனால அண்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருந்ததுனால யாரையும் இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியல என்னால் வீடியோவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட தனியாக பேசிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி வந்து அங்கே சமைச்சிட்ருக்கா. அவள் ஒருத்தி தான் முழுக்க முழுக்க வேலை வந்து பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப டயர்டாக இருப்பா பாவம் அவள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சிட்ட போய் பேசலாம், ஓகேவா? ஏன்னா அப்பா அம்மா எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அவகிட்ட வந்து இந்த பொங்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்போம். கைஸ் இங்கே பாருங்கள், நிர்மலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மக்களுக்கு பொங்கல் விஷ் பண்ணிடு. அவள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கா சமைக்கிறீங்க. பொங்கல் அவ்வளோதானா? ஓகே புரியுது. நான் சொன்னேன்ல கைஸ், அவள் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கா, நான் அவ்வளோ டயர்டாக இருக்கா. அவள் சமைச்சு முடித்து எல்லாம் இன்றைக்கி ஈவினிங் படுத்தானா நாளைக்கு தான் எழுந்திருப்பேன். என்ன நிர்மலா? அந்த அளவுக்கு டயர்டாக இருப்பாள். ஆமாம் கரெக்டு தான். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. அதுதான் நிர்மலா நான் மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருமே அவ்வளோ பிஸியாக இருந்ததுனால யாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல வீடியோவில். ஆமாம் எல்லா டிக்கெட்டும் தூங்கிட்டு. ஆமாம் கரெக்டு. இல்லை நார்மலி சொல்லுவாங்களே தை பிறந்தா வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த தைக்கு நல்ல வலி பிறக்கும் எல்லாத்துக்குமே, எஸ்பெஷலி உனக்கு. வருஷம் வருஷம் வந்து பொங்கல் எல்லாருமே கொண்டாடுறோம். எல்லாத்துக்குமே வருஷம் வருஷம் வரும். ஆனால் வந்து அவங்கவுங்களுக்கு இருக்குன்னா அது எப்போனாலுமே வரும். பொங்கல்னு சொல்ல முடியும். சரி அடுத்த வருஷம் மட்டும் நாங்கள் ரொம்ப வேண்டுறோம் அவ்வளோதான். அடுத்த வருஷம் மட்டும் நம்ம தலை பொங்கல் கொண்டாடுவோம். ஐ மீன் நான் தலை பொங்கல் கொண்டாடலாம், இல்லை தலை குழந்தையோட கூட கொண்டாடலாம். யார் சொன்னால் நெக்ஸ்ட் வந்து கல்யாணம் ஆனாலும் அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ளே குழந்தை இருக்கும். இப்படியே தான் எல்லாரும் ஆசை காட்டி விடுறீங்க. பட் தெரியல, ஓகே நம்ம நல்லதே நினைப்பேன். என்ன ஹோப்ஃபுல்லாக இருப்போம். லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது. சில பேருக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும், சில பேருக்கு லேட்டாக கிடைக்கும். என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும். பட் கிடைக்கிறது வந்து அது பெஸ்ட்டாக அமையும். ஸோ எனக்கும் வந்து ஒரு ஹோப் இருக்குது, கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நிர்மலா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை இன்னொரு வீடியோவில் நம்ம பேச வைக்கலாம். இப்போ வந்து நம்ம மக்களுக்கு ஒன் மோர் டைம் விஷ் பண்ணிடு. எல்லாத்துக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா பொங்கல் கொண்டாடுங்க. ஸோ நீங்களும் கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து இந்த பொங்கலை ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங் இருந்தால் உன்கிட்ட கேட்க மறந்துட்டேன். சரி, ஃபஸ்ட் டைம் வந்து நான் டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்கேன் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து டெல்லியில் கேஸ் அடுப்பில் தான் வந்து நம்ம பொங்கல் வைப்போம் இல்லையா? ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி விறகு அடுப்பில் ஊரில் நம்ம மக்கள், நம்ம என்ன இருந்தாலும் நம்ம மக்களே அந்தந்த ஃபெஸ்டிவல் அந்தந்த இடத்துல கொண்டாடினா தான் பார்க்க நல்லாயிருக்கும், புதுசாகவும் இருக்கும். கரெக்டு. ஸோ கைஸ் அவ்வளோதான், தட்ஸ் இட். இந்த வீடியோ வந்து ஐ ஹோப் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு. அப்படி வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ராம்ஸ் விஷன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் முடிக்கலை. ஓகே ஓகே வை. ஸோ கைஸ் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ராம்ஸ் விஷன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் நியூ வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் லவ் யூ ஆல், டாட்டா, பை, டேக் கேர், see you all in the next video guys, bye. once again எல்லாருக்குமே wish you happy பொங்கல் and இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் guys. bye.